இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நாமக்கல்லில் காவிரி திருமணிமுத்தாறு இணைப்பு திட்டத்தை நிறைவேற்ற வலியுறுத்தி திருச்செங்கோடு எம்எல்ஏ ஈஸ்வரன் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு காவடி சுமந்து சென்று முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் சதீஷ்குமார். வணக்கம் சதீஷ், விவரங்கள். வணக்கம். திருமணி முத்தாறு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டிய 5 கிலோமீட்டர் வரை காவடி சுமந்த சட்டமன்ற ஈஸ்வரன் அவர்கள் கந்தனுக்கு அரோகரா, கடமனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா கோஷத்துடன் இந்த ஊர்வலமானது பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. காவிரி திருமணி முத்தாறு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டி சேந்தமங்கலம் ஈஸ்வரன் கோயிலிருந்து சப்தகிரி முருகன் கோயில் வரை காவடி சுமந்து சென்ற திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் முருகனுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபட்டார். இந்த நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் ஒன்றியம் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக தைப்பூச திருநாளான இன்று திருமணி முத்தாறு இணைப்பு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டி திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் தலைமையில் 1008 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. சேந்தமங்கலம் பகுதியில் விவசாயம், தொழில் வளம் சிறந்து பொதுமக்கள் நோய் நொடியின்றி சுபிட்சமாக வாழவும் திருமணி முத்தாறு இணைப்பு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். சேந்தமங்கலம் ஈஸ்வரன் கோயிலிருந்து 1008 பால்குட ஊர்வலமாக எடுத்து சென்று சப்தகிரி முருகன் கோயில் வரை ஊர்வலமாக வந்து மாபெரும் முருக பெருமானுக்கு பாலாபிஷேகம் விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் VS மாதேஸ்வரன், கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் பேரவை மாநில தலைவர் தேவராசன் உட்பட மாநில, மாவட்ட, ஒன்றிய மற்றும் கிளை கழக நிர்வாகிகள் சார்பு நிர்வாகிகள் கலந்து கொண்டு 1008 பால் குடத்தை ஊர்வலமாக எடுத்துச் சென்று முருக பெருமானுக்கு பாலாபிஷேகம் சென்று வேண்டுதல் வைத்தனர். விவரங்களுக்கு நன்றி சதீஷ்குமார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.